ஸோ லைவ் ஆகிடுச்சுலப்பா. ஆடியோ வீடியோ செக் பண்ணிடுவோம். ஆடியோ வீடியோ கிளியராக இருக்குது அப்படின்னா நம்ம கிளாஸஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஓகே தானேப்பா. ஸோ லைவ் ஆகிடுச்சுல்ல. ஸோ ஆடியோ வீடியோ போகலாம்ல. ஆடியோ வீடியோ செக் பண்ணிட்டோம்ல. ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டுக்கு பிகினராக இருந்தீங்கன்னா சின்னதாக ஒரு இன்ட்ரோப்பா. ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்ன சப்போர்ட் கொடுக்குறோம் அப்படின்றத பற்றியான ஒரு இன்ட்ரோ. ஸோ குட் ஆஃப்டர்நூன்ப்பா. வெல்கம் டு தமிழ் இன்ஜினியரிங் அகாடமி. ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டில் டிஆர்பி அண்ட் இசி ட்ரிபிள்இக்கான கிளாஸஸ், டிஎன்பிசி டிஎன்இபிக்கான கிளாஸஸ் எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேயா. ஸோ நம்ம கிளாஸஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்போவுமே டெய்லி கிளாஸஸ் அண்ட் டிஸ்கஷன்ஸ் தான்ப்பா. ஓகேயா. ஸோ நம்ம வந்து வெறும் கிளாஸஸோ ரெக்கார்டரோ மட்டும் கொடுக்காம உங்களுக்கு டெய்லி லைவ் கிளாஸஸ் அலாங் வித் டெய்லி டிஸ்கஷன். ஓகேயா. ஸோ டெய்லி உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும் அண்ட் டிஸ்கஷன்ஸ் இருக்கும். ஸோ குட் ஈவினிங் சுஜி. ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டுக்கு பிகினராக இருந்தீங்கன்னா ஸோ நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணுங்கள். நம்ம பிளேலிஸ்ட்டில் நம்ம எல்லா கிளாஸஸையும் கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு நம்ம மேக்ஸிமம் ஆஃப் எல்லா கிளாஸஸும் நிறைய கொடுத்து வச்சுருக்கோம். ஃப்ரீ கிளாஸஸ் நிறைய கொடுத்துருக்கோம். அதெல்லாம் செக் பண்ணுங்கள். ஸோ டெய்லி டிஸ்கஷன்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டில் கிளாஸஸும் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ நம்ம கிளாஸஸை பொறுத்த வரைக்கும் டெய்லி லைவ் கிளாஸஸ் தான். ஓகேயா. ஸோ ஒருவேளை உங்களால் பார்க்க முடியாமல் போச்சு அப்படின்னா ரெக்கார்டாக மாறிடும். அண்ட் கிளாஸஸை பொறுத்த வரைக்கும் நம்ம கிளாஸஸ் ஷெடியூல்டு மேனரில் இருக்கும். அண்ட் வேலிடிட்டி பார்த்தீங்கன்னா 2 years வரைக்கும் இருக்கும். பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் டெஸ்ட் சீரீஸ் வித் டிஸ்கஷன்ஸோடு வந்துடும். ஸோ இதை தவிர்த்து வீக்லி டெஸ்ட்டு, ஸோ டெஸ்ட்டுக்கான மெட்டீரியல் எல்லாமே இதுலேயே உங்களுக்கு இன்க்ளூட் ஆகிடும்பா. ஓகே. ஸோ நம்ம உங்களுக்கு மெட்டீரியல் வந்து பிடிஎஃபாகவே ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகேயா. ஸோ இப்போ வித்தவுட் எனி டிலே நம்ம டிஸ்கஷன்ஸ்குள்ளே போகலாம். ஓகேயா. ஸோ நம்ம ரெகுலராக டிஸ்கஸ் பண்ணுறதுக்கான ஒரு இம்பார்ட்டண்ட் என்ன அப்படின்னா, சார் நீங்கள் டிஸ்கஸ் எவ்வளோ அதிகமாக கொஷின்ஸை சால்வ் பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களோட வீக் பாயிண்ட்ஸ் வந்து உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ நீங்கள் எந்த இடத்துல லேகாக இருக்கீங்க, ஸோ எந்த ஏரியாவை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியணும். ஸோ பவர் சிஸ்டம் மாதிரியான ஒரு இம்பார்ட்டண்ட் இருக்கிற ஒரு சப்ஜெக்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப டிஸ்கஷன்ஸ் முக்கியம். ஓகே. ஸோ இப்போ பவர் சிஸ்டம் தான் முக்கியம்னு நான் சொல்லலை. ஸோ பவர் சிஸ்டமில் நிறைய நியூமரிக்கல்ஸ் கேட்பாங்க. ஓகே. ஸோ அப்போ அதெல்லாம் நிறைய நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். ஸோ நியூமரிக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குமா அப்படின்லாம் கிடையாது சார். பேசிக்லேருந்து ஈஸி லெவல் கொஷின்ஸ் வரைக்கும் தான் உங்களுக்கு 80% இருக்கும். அடுத்ததாக ஒரு 20% தான் உங்களுக்கு மாடரேட்டான கொஷின்ஸே இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து அந்த 80% ஆஃப் கொஷின்ஸை அட்டன் பண்ணணும். அதுதான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. அப்போ நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணால் தான் எதை அட்டன் பண்ணணும் எதை அட்டன் பண்ணக்கூடாதுன்றது தெரியும். ஓகே. ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு எய்தர் நீங்கள் கிளாஸில் நீங்கள் சால்வ் பண்ணலனாலும் நான் உங்களுக்கு அதை சால்வ் பண்ணி காமிக்கிறேன். அப்போ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்க்கு இவ்வளோ டைம் ஆகுது, அப்போ நம்ம எந்த ப்ராப்ளம்ஸை முதல்ல அட்டன் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா கண்டிப்பாக இருக்கணும். ஸோ எக்ஸாம் சிபிடின்றதுனால நீங்கள் ரிவ்யூ பண்ணி வச்சுக்க முடியும். கொஷின்ஸை வந்து ரிவ்யூ பண்ணிவிட்டு லேட்டர் ஆன் நீங்கள் அதுக்கு ஆன்சர் பண்ணிக்கலாம். ஓகேயா. கொஷின் டிஸ்கஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா. ஓகேயா. ஸோ ட்ரை பண்ணிங்களா? இந்த கிவன் கொஷினோட ஆன்சர்ஸ் என்ன அப்படின்னு வந்துச்சா யாருக்காச்சும்? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? கெப்பாசிட்டன்ஸும் இண்டக்டன்ஸும் கொடுத்துருக்காங்க அண்ட் வோல்டேஜ் ஆஃப் த லைனும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிரான்ஸ்மிஷன் லைனோட லோடிங் சர்ஜ் இம்பிடன்ஸ் லோடிங்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த டிரான்ஸ்மிஷன் லைனோட சர்ஜ் இம்பிடன்ஸ் லோடிங் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சார் வாட் வி தாட் நம்ம கிளாஸில் பார்த்தோமா, சர்ஜ் இம்பிடன்ஸ் லோடிங்னா என்னப்பா? சர்ஜ் இம்பிடன்ஸ்னா என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது தெரிஞ்சால் தான் அதோட லோடிங் என்னால் சொல்ல முடியும். சார் ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன் இருக்குது. ஓகேயா. ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன் இருக்குது. அந்த டிரான்ஸ்மிஷன் லைனோட லாஸஸ் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு எடுத்துக்கிறேன் சார். லாஸஸே ஆகலை. ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன் இருக்குது. அந்த டிரான்ஸ்மிஷன் லைனில் லாஸஸே இல்லை, 0. ஓகேயா. ஸோ இந்த லைனை நம்ம என்ன லைன்னு சொல்லுவோம்? திஸ் இஸ் லாஸ்லெஸ் லைன், லாஸ்லெஸ் டிரான்ஸ்மிஷன் லைன், ரைட்? ஓகேயா. ஸோ இந்த லைனுக்கு பேர் தான் லாஸ்லெஸ் டிரான்ஸ்மிஷன் லைன். ஒரு டிரான்ஸ்மிஷன் லைனோட லாஸஸ் 0வா இருக்குன்னா அந்த லைனை தான் நம்ம லாஸ்லெஸ் டிரான்ஸ்மிஷன் லைன்னு சொல்கிறோம். ஸோ லாஸஸ் 0னா என்ன சார் அர்த்தம்? ஸோ ரியாக்டன்ஸோ கெப்பாசிட்டன்ஸோ, அதாவது இண்டக்டன்ஸோ கெப்பாசிட்டன்ஸோ இல்லைன்னு அர்த்தமா? கிடையாது. இண்டக்டன்ஸும் கெப்பாசிட்டன்ஸும் லைனில் கண்டிப்பாக இருக்கும். ரெசிஸ்டன்ஸும் கண்டக்டன்ஸும் தான் 0வா இருக்கும். ஓகேயா. லாஸ் காம்பனன்ட் யாருன்னா ரெசிஸ்டன்ஸும் கண்டக்டன்ஸும் மட்டும்தான். நம்ம
நெட்வொர்க் தியரியில் கூட பார்த்துருப்போம் சார். இண்டக்டரை பொறுத்த வரைக்கும் கெப்பாசிட்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு சைக்கிளில் அதோட எனர்ஜியை எடுத்துக்கிச்சுன்னா அடுத்த சைக்கிளில் அந்த எனர்ஜி அது ரிட்டர்ன் பண்ணிடும். ஸோ இண்டக்டரும் பியூர் கெப்பாசிட்டரும் லாஸை ப்ரொடியூஸ் பண்ணாது. பவர் லாஸ் இந்த பியூர் இண்டக்டர் வில் பி 0. ஓகே, ஸோ அதனால இண்டக்டரும் கெப்பாசிட்டரும் லாஸை ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு நான் சொல்லலை. ரெசிஸ்டன்ஸும் கண்டக்டன்ஸும் தான் லாஸை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. ஏன்னா நமக்கு தெரியும் டிரான்ஸ்மிஷன் லைன் பேராமீட்டர் இஸ் RLGC. இது என்னோட லைன் பேராமீட்டர்ஸ். அப்போ இந்த லைன் பேராமீட்டர்ஸில் இருக்கிற இந்த ஆரும் ஜியும் மட்டும்தான் லாஸை ப்ரொடியூஸ் பண்ணும். எல்லும் சியும் எனர்ஜியை எடுத்துக்கிச்சுன்னா அது ரிட்டர்ன் கொடுத்துரும். ஓகே, அப்போ ஒரு லைன் லாஸ்லெஸ் டிரான்ஸ்மிஷன் லைனாக இருக்குன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா அந்த லைனோட ரெசிஸ்டன்ஸ் அண்ட் கண்டக்டன்ஸ் ஆர் 0. ஓகே, ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன்ல லாசஸ் 0னா ரெசிஸ்டன்ஸும் கண்டக்டன்ஸும் 0 அப்படின்னு சொல்றேன். அப்போ தேர்ஃபோர் இந்த லைனுக்கு என்ன மட்டும் இருக்கும்? இண்டக்டன்ஸும் கெப்பாசிட்டன்ஸும் தான் இருக்கும். அதாவது இண்டக்டரும் கெப்பாசிட்டரும் தான் இருக்கும். அப்போ இண்டக்டருக்கு என்ன இருக்கும்? இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் XL இருக்கும். கரெக்டா? இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் XL இருக்கும். கெப்பாசிட்டருக்கு என்ன இருக்கும்? கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் XC இருக்கும். ஸோ ஜஸ்ட் இதுல இருந்து நம்ம சால்வ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? ஒரு டிரான்ஸ்மிஷன் லைனோட இம்பிடன்ஸ் கண்டுபிடிக்க முடியும். டியூரிங் த லாஸ்லெஸ் கண்டிஷன், லாஸ் இல்லாத ஒரு கண்டிஷன்ல இம்பிடன்ஸை கண்டுபிடிக்க முடியும். த லாஸ் இம்பிடன்ஸ் ஆஃப் த லாஸ்லெஸ் லைனை தான் நம்ம சர்ஜ் இம்பிடன்ஸ்னு சொல்லியிருப்போம் கிளாஸ்ல. கரெக்டா? சர்ஜ் இம்பிடன்ஸ் இஸ் நத்திங் பட் இம்பிடன்ஸ் ஆஃப் சார். ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன்ல இம்பிடன்ஸே இல்லாம இருக்கு அப்படின்னா அந்த பர்டிகுலர் கண்டிஷன்ல சாரிப்பா ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன்ல லாசஸே இல்லாம இருக்கு. அப்ப அந்த கண்டிஷன்ல சர்க்கியூட்டுக்கு இம்பிடன்ஸே இருக்காதான்னா கிடையாது. ரெசிஸ்டன்ஸும் கண்டக்டன்ஸும் தான் இருக்காது, இம்பிடன்ஸ்ன்றது இருக்கும். ஓகே, the impedance of lossless line is known as surge impedance. and இந்த surge impedance நம்ம எப்படி கண்டுபிடிச்சிருப்போம்? surge impedance is square root of L by C. okay, so lossless line ஓட impedance க்கு பேரு surge impedance. okay, ஒரு transmission line loss இல்லாம இருக்கும் பாருங்க, அந்த கண்டிஷன்ல impedance இருக்கும், அந்த impedance தான் surge impedance. so அதோட impedance எப்படி கண்டுபிடிப்போம்? லைன்ல R1 G1 தான போயிடுச்சு, LOC இருக்குல்ல, so அத பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த ZS கண்டுபிடிக்கிறோம். this is Z suffix S. okay, இதுதான் என்னோட surge impedance. surge impedance is square root of L by C. அடுத்ததா இந்த இம்பிடன்ஸா இருக்கிறப்போ இந்த லைன் ஒரு மேக்ஸிமம் பவரை டெலிவர் பண்ணிருக்கும் பாருங்க, அதுதான் அந்த லைனோட சர்ஜ் இம்பிடன்ஸ் லோடிங் சொல்றேன். அதாவது இந்த அளவுக்கு ஒரு இம்பிடன்ஸ் இருக்கிறப்போ என் டிரான்ஸ்மிஷன் லைன் ஒரு பவரை டெலிவர் பண்ணிருக்கும்ல, ஸோ அந்த பவரை தான் நம்ம சர்ஜ் இம்பிடன்ஸ் லோடிங்னு சொல்றோம். இந்த சர்ஜ் இம்பிடன்ஸ் கண்டிஷன் கொடுத்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்மிஷன் லைனுக்கு அந்த சர்ஜ் இம்பிடன்ஸ்ல என்னோட லோடு, என் டிரான்ஸ்மிஷன் லைன் எவ்வளோ லோடை கொடுக்குதோ அந்த லோடிங் தான் சர்ஜ் இம்பிடன்ஸ் லோடிங். ஸோ அதை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணியிருப்போம்ப்பா? எஸ், சர்ஜ் இம்பிடன்ஸ் லோடிங் surge impedance loading வந்து SIL என்ன எழுதுவோம்? V square divided by ZS. so V என்னப்பா? this is 110 into 110 divided by ZS என்னப்பா? ZS இங்க கால்குலேட் பண்ணிடலாமா? ZS is equal to square root of L by C. so L ஓட வேல்யூ 2 into 10 to the power minus 3 into 1 by 100 into 10 to the power minus 6. okay, so இப்போ இந்த 100 மேல போச்சுன்னா will become root of 200 into 10 to the power, இங்க minus 3 இருக்கு, இங்க minus 6 இருக்கு, அப்ப plus 6 வரும், அப்ப therefore plus 3 வரும். okay, so அப்ப இந்த ஒரு 0 நீங்க அங்க போட்டீங்கன்னா plus 4 ஆ மாறிடும். okay, இந்த ஒரு 0 அங்க போட்டீங்கன்னா plus 4. so அப்ப plus 4 ரூட் எடுத்தா 100 into root of 20. okay, root of 20ன்றது என்னப்பா வரும்? so almost 4.5 something வரும். okay, ZS is equal to nearer to 4.5, so or 4.4 ohms அந்த மாதிரி இருக்கும். okay, surge impedance வந்து 4.4 ohms கிட்ட இருக்கும். so அடுத்ததா இப்போ இதால டிவைட் பண்ணுங்கப்பா. so இதால டிவைட் பண்ணுங்க into 4.5, almost நீங்க கேன்சல் பண்ணா yes it become 5 ன்னு எடுத்துக்கிட்டா கூட
So into 11 into 11 is 121. Okay, so into 00. Okay, 11 121 2 0 போட்டுட்டேன். So இப்போ which is almost 5 in போட்டாலுமே so என்ன சார் வருது? Yes, கரெக்டா? So 110 kV correct தானே? 2 into 10 to the power minus 6 divided by 1 divided by 100 into 10 to the power minus 6. So இப்போ இந்த 100 போச்சுன்னா 200, அப்போ 4 root of 4.5 something தான் வரும். ஸோ இப்போ இதை டிவைட் பண்ணுறப்போ எஸ் 27 தானா கரெக்டாக எஸ் 27 MVA அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஸோ விச் இஸ் 27 MVA தான். ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணால் யூ வில் கெட் த ஆன்சர்ப்பா. ஓகே, இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு விஷயம் சர்ஜ் இம்பிடன்ஸ் தான் என்னன்னு தெரிஞ்சால் போதும். அடுத்ததா டிரான்ஸ்மிஷன் லைனில் நம்ம லோடிங் எப்பவுமே என்னவாப்பா கொடுப்போம்? இன் டிரான்ஸ்மிஷன் லைன் த லோடிங் மஸ்ட் பி ஆல்வேஸ் என்ன லோடிங்காக இருக்கணும்? இன் டிரான்ஸ்மிஷன் லைனில் in transmission line the line loading line நம்ம எவ்வளவுப்பா லோட் பண்ணுவோம்? the line load must always less than surge impedance loading. கிளியர் தானப்பா? ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன்ல நம்ம லோடிங்கை சர்ஜ் இம்பிடன்ஸ் லோடிங்க்கு கீழே தான் வைப்போம். ஓகேயா? சர்ஜ் இம்பிடன்ஸ் லோடிங்கை விட கம்மியாக தான் நம்ம லோட் பண்ணுவோம். ஸோ சர்ஜ் இம்பிடன்ஸ் லோடிங்கிறது இது ஒரு கெப்பாசிட்டி மாதிரி. ஓகேயா? ஸோ ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன் லாஸ்லெஸ் லைனாக இருந்தால் எவ்வளோ பவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணுமோ அதோட கெப்பாசிட்டின்னு அதை சொல்லலாம்ல. ஸோ ஒரு லைன் லாஸ்லெஸ் லைனாக இருந்தால் அதோட பவர் டிரான்ஸ்ஃபர் கெப்பாசிட்டியை தான் நம்ம சர்ஜ் இம்பிடன்ஸ் லோடிங்னு சொல்கிறோம். ஸோ அதுதான் அந்த டிரான்ஸ்மிஷன் லைனில் இருக்கிற மேக்ஸிமம் கெப்பாசிட்டி. ஸோ அந்த டிரான்ஸ்மிஷன் லைனோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டியை விட நம்ம டிரான்ஸ்மிஷன் லைன்ஸை பொறுத்த வரைக்கும் அதோட கெப்பாசிட்டியை விட கம்மியான கெப்பாசிட்டியை தான் லோட் பண்ணணும். ஓகே, இன் டிரான்ஸ்மிஷன் லைன்ஸில். இன் கேபிள்ஸில் லைன் லோடிங் ஆல்வேஸ் greater than surge impedance loading. ஓகே, இந்த பாயிண்ட் நம்ம கிளாஸ்லயே கொடுத்துருப்போம். இந்த பாயிண்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ எப்பவுமே நம்மளோட டிரான்ஸ்மிஷன் லைனோட லோடிங்கை சர்ஜ் இம்பிடன்ஸ் லோடிங்க்கு கீழவாகவும் கேபிளோட நம்ம சர்ஜ் இம்பிடன்ஸ் லோடிங்க்கு மேலவும் தான் நம்ம கொடுக்கணும். அப்போ இந்த கிவன் கொஸ்டினுக்கு விச் இஸ் 25 MVA கிளியர் தானே? அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ இந்த கிவன் கொஸ்டின் நான் உங்களுக்கு கிளாஸஸ்லயே டெரைவ் பண்ணியிருக்கேன். ஃபார் அ கிவன் பவர் டெலிவர்ட் if the working voltage of the distributor line is increased by n times. Okay, so for a given power delivered க்கு working voltage வந்து n times increase ஆயிருக்காங்களாம். cross sectional area வந்து எவ்வளவு குறையும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஓகேயா சார்? அதாவது நான் ஒரு 2 MVA பவரை டிரான்ஸ்ஃபர் பண்றேன். ஓகேயா? ஸோ நான் ஒரு 2 MVA பவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். ஸோ இந்த பர்டிகுலர் கேஸில் என்னோட பவர் இஸ் கான்ஸ்டன்ட். கரெக்டா? பவர் வந்து கான்ஸ்டன்ட் தான். நான் பவரை வந்து மாற்றல. ஸோ நான் ஒரு 2 MVA பவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். அடுத்ததா வோல்டேஜ் ஆஃப் த டிஸ்ட்ரிபியூட்டர் லைன், என்னோட அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்குல்ல அந்த லைனோட வோல்டேஜை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. த வோல்டேஜ் ஆஃப் த டிஸ்ட்ரிபியூட்டர் லைன் இஸ் இன்க்ரீஸ்டு டு n டைம்ஸ். இப்போ என்னவாகுது? V2 வந்து n டைம்ஸ் ஆஃப் V1 மாறுது. ஓகேயா? என்னோட செகண்ட் கேஸோட வோல்டேஜ் வந்து ஃபர்ஸ்ட் கேஸை விட n டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. அப்போ வோல்டேஜ் இன்க்ரிமெண்ட் ஆனதுனால என்னோட A2 செகண்ட் கேஸோட ஏரியா என்னவா மாறி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கரெக்டா? அப்போ என்னோட செகண்ட் கேஸோட ஏரியா என்னவாப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம ரெண்டு கேஸை இதில் டெரைவ் பண்ணியிருப்போம். ஸோ ஒன்று பவர் கான்ஸ்டண்டாக இருந்து டென்சிட்டி கரண்ட் டென்சிட்டி கான்ஸ்டண்டாக இருக்கலாம். இன்னொன்று பவர் கான்ஸ்டண்டாக இருந்து எஃபிஷியன்சி கான்ஸ்டண்டாக இருந்திருக்கலாம். நான் இதை கேஸ் 1 கேஸ் 2 கிளாஸில் கொடுத்துருப்பேன்ப்பா. கரெக்டா? ஸோ கேஸ் 1 அடுத்ததா கேஸ் 2. ஓகேயா? ஃபர்ஸ்ட் கேஸ் 1 என்ன? பவர் கான்ஸ்டன்ட். அடுத்ததா current density constant. Okay, so இன்னொன்னு power constant.
அடுத்ததா கரண்ட் எஃபிஷியன்சி கான்ஸ்டன்ட் சொல்லுவேன். ஓகேயா? சோ எஃபிஷியன்சி வந்து கான்ஸ்டன்ட். சோ இந்த given क्वेश्चनக்கு இப்போ நீங்க என்ன சார் கண்டுபிடிக்கணும்? இப்போ வோல்டேஜ் இன்கிரீஸ் ஆயிருச்சு. V2 will become increased in n times of V1. So இந்த கேஸ்ல V2 is also increased as n times of V1. So இப்போ இந்த கேஸோட ஏரியாவை நான் உங்களுக்கு கொடுத்திருப்பேன், இந்த கேஸோட ஏரியாவை நான் கொடுத்திருப்பேன். டைரக்டா கிளாஸ்லயே உங்க நோட்ஸ்ல இருக்கும். ஓகேயா? சரி, பவர் கான்ஸ்டன்ட் கரண்ட் டென்சிட்டி கான்ஸ்டன்ட்டா இருந்தா கேஸ் என்ன சார் சால்வ் பண்ணுவோம்? பவர் கான்ஸ்டன்ட் கரண்ட் டென்சிட்டி கான்ஸ்டன்ட்னா இது எப்படி கண்டுபிடிப்போம்? கரண்ட் டென்சிட்டி கான்ஸ்டன்ட்னா என்ன தெரியும்? கரண்ட் டென்சிட்டி J is equal to current per area. ஓகேயா? சோ கரண்ட் டென்சிட்டி கான்ஸ்டன்ட்னா கரண்ட் per area கான்ஸ்டன்ட்டா? அப்போ I1 by A1 is equal to I2 by A2 அப்படினு சொல்லி நம்ம போட்டுருப்போம். சோ அடுத்ததா A2 by A1 நம்ம கண்டுபிடிப்போம். சோ A2 by A1 is equal to என்ன வந்திருக்கும் சார் நமக்கு? I2 by I1 அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். நம்ம கிளாஸ்ல இந்த I2 by I1 என்னன்னு சொல்லலாம்னா it denoted as 1 by n. ஓகேயா? அப்ப பாத்தீங்கன்னா A2 will be A1 by n. எதுக்கு அப்படின்னா கேஸ் 1 ஆ இருந்தா. ஓகேயா? இது வந்து கேஸ் 1 ஆ இருந்தா A2 is equal to A1 by n அப்படின்னு சொல்லி வரும். சோ இதுவே கேஸ் 2 ஆ இருந்தா, ஓகேயா, இதுவே கேஸ் 2 ஆ இருந்தா பவர் கான்ஸ்டன்ட், எஃபிஷியன்சி வந்து கான்ஸ்டன்ட். So V2 is equal to n times of V1. இந்த இடத்துல A வந்து எஃபிஷியன்சி சொல்லியிருக்கேனா, அப்ப எஃபிஷியன்சி எப்படி எழுதுவோம்? I square into R. கரெக்ட்டா? I square into R நீங்க எழுதணும். I1 square R1 is equal to I2 square R2 அப்படினு வரும். சோ அடுத்ததா ஃபர்தரா இந்த ரெசிஸ்டன்ஸை எழுதுனா எனக்கு A2 ஸ்கொயர் கிடைக்கும். ஓகே, A2 கிடைக்கும். So A2 is equal to A1 by n square அப்படினு வரும். ஓகே, இந்த கேஸ் 2ல எனக்கு என்ன வரும்னா A1 divided by n ஸ்கொயர் ஆகும். கேஸ் 1 ஆ இருந்தா A1 by n ஆகும் தான் இருக்கும். மொத்த ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்க. ஆப்ஷன் சி டி. ஆப்ஷன் சி டி பொறுத்த வரைக்கும் அது கரெக்ட்டா அப்படினு சொல்லி பார்த்தா கிடையாது. ஓகே, ஆப்ஷன் சி டின்றது எந்த கேसेसக்குமே வராது. அடுத்ததா சோ இப்போ எய்தர் ஆப்ஷன் ஏவோ பியோ தான். இந்த இடத்துல அத பர்టిక్యులரா சொல்றாங்களா பாருங்க. கரண்ட் டென்சிட்டி கான்ஸ்டன்ட் இல்ல எஃபிஷியன்சி வந்து கான்ஸ்டன்ட்னு சொல்லி இருக்காங்களா? இங்க பாருங்க. For a given power delivered, if the working voltage of the distributor line, பத்தி சொல்லி இருக்காங்க. ஓகே, சோ டிஸ்ட்ரிபியூட்டர் லைன் அது என்ன இடம்னா டிஸ்ட்ரிபியூட்டர் லைனா. So is increased to n times. So அடுத்ததா கிராஸ் செக்ஷன் ஏரியா வந்து என்ன சேஞ்ச் ஆயிருக்கும்னா சொல்லியிருக்காங்க. பர்టిక్యులரா ஒரு சில क्वेश्चनல டைரக்டா மென்ஷன் பண்ணுவாங்க கரண்ட் டென்சிட்டி கான்ஸ்டன்ட், எஃபிஷியன்சி கான்ஸ்டன்ட்னு சொல்லிட்டு. இன்னும் சில क्वेश्चंसல ப்ராப்பரா அவங்க மென்ஷன் பண்ணல, பட் அது என்ன பிளேஸ்னு சொல்றாங்க. அப்ப இது ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் லைனா இருக்கிறது, டிஸ்ட்ரிபியூட்டர் லைன் அப்படின்னு மட்டும் தான் சொல்றாங்க. அப்ப பொதுவா டிஸ்ட்ரிபியூட்டர் லைன் எப்படி இருக்கணும்? அதோட கரண்ட் டென்சிட்டி எப்படி இருக்கணும்? அதோட எஃபிஷியன்சி எப்படி இருக்கணும்? சார், ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்னா என்ன? என்னோட கன்சியூமர் இருக்கான். சோ கன்சியூமருக்கு பவரை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றவன் இவன். ஓகே, அப்போ என்ன ஆகும்னா இதுல போற கரண்ட் டென்சிட்டி தான் நம்ம கான்ஸ்டன்டா வச்சிருப்போம். ஏன்னா இந்த கிவன் கண்டக்டருக்கு தான் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம், கண்டக்டருக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்போம். இங்க எஃபிஷியன்சிக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை. ஏன்னா இந்த கண்டக்டர்ல ஓவரா கரண்ட் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இது அதிகமான I ஸ்கொயர் R லாஸை ப்ரொடியூஸ் பண்ணும், அதிகமா ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேயா? ஸோ எப்பவுமே ஒரு ஃபீடர் இல்லைன்னா டிஸ்ட்ரிபியூட்டரை பொறுத்த வரைக்கும் கரண்ட் டென்சிட்டியை தான் நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்போம். ஓகே, ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்னா ஒரு கரண்ட் டென்சிட்டி தான். ஸோ அதனால தான் நம்ம ஹாலோ கண்டக்டர்ஸை டிஸ்ட்ரிபியூட்டர் லைன்ல யூஸ் பண்ணியிருக்கோம், ஆர் ஃபீடர்ஸ்ல யூஸ் பண்றோம். எதுக்காக? அதோட கரண்ட் டென்சிட்டி வந்து பொதுவாகவே அதிகமாக இருக்கும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்ல. ஸோ எப்பவுமே ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்னு சொல்றாங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காவே எனக்கு எதை பத்தி மீன் பண்ணும்? ஸோ அது எதை மீன் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கரண்ட் டென்சிட்டி J வந்து கான்ஸ்டன்ட். ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் லைன்ல கரண்ட் டென்சிட்டி தான் கான்ஸ்டன்டா இருக்கும். ஓகேயா? ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் லைன்ல எஃபிஷியன்சி கான்ஸ்டன்டா இருக்காது, கரண்ட் டென்சிட்டி கான்ஸ்டன்டா இருக்கும். கரண்ட் டென்சிட்டி கான்ஸ்டன்டா இருந்தா ஆட்டோமேட்டிக்காவே எனக்கு தெரியும். ஸோ திஸ் இஸ் வாட் கேஸ் 1. ஓகேயா? அப்ப இதோட செகண்டரி A2 is equal to A1 by n ரெடியூஸ் ஆயிருக்கும். ஓகேயா? ஸோ இங்க உங்களுக்கு
டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுக்காம எஃபிஷியன்சி கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ பி வரும். ஓகேயா? ஸோ இந்த இடத்துல இந்த டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கிறதுனால தட் இஸ் 1/n இன்டூ ஏ தான் நம்மளோட ஆன்சர். இல்லை இந்த மாதிரி உங்களுக்கு கொடுக்கலன்னா இந்த மாதிரி டைரக்டாக கரண்ட் டென்சிட்டி கான்ஸ்டன்ட் இல்லை எஃபிஷியன்சி கான்ஸ்டன்ட் பவர் கான்ஸ்டன்ட் அண்ட் பவர் கான்ஸ்டன்ட் இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா பிரச்சனையே இல்லைப்பா, டைரக்டாக நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ புரியுது தானே? ஸோ இதை டைரக்டாகவே ஆன்சர் பண்ணிடலாம் அப்படி கொடுத்தாங்கன்னா. அப்படி இல்லை டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்குன்னா நீங்கள் இதை எடுத்துக்கணும். ஓகே, அடுத்ததா if the loading of the line corresponding to the surge impedance loading the voltage at the receiving end. இந்த given question புரியுதா? பர்ஃபெக்ட்டா என்னோட லோடிங் வந்து ஒரு டிரான்ஸ்மிஷன் லைனோட லோடிங் அதோட சர்ஜ் இம்பிடன்ஸ் லோடிங்க்கு ஈக்குவலா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேயா? ஒரு டிரான்ஸ்மிஷன் லைனோட லோடிங் அதோட சர்ஜ் இம்பிடன்ஸ் லோடிங்க்கு ஈக்குவலா இருக்கு. ஒரு டிரான்ஸ்மிஷன் லைனோட லோடிங் அதோட சர்ஜ் இம்பிடன்ஸ் லோடிங்க்கு ஈக்குவலா இருக்குன்னா அதுக்கு என்ன மீனிங்? டிரான்ஸ்மிஷன் லைனோட லோடிங்கும் சர்ஜ் இம்பிடன்ஸ் லோடிங்கும் ஈக்குவலா என்னப்பா அர்த்தம்? சர்ஜ் இம்பிடன்ஸ் லோடிங்னா நம்ம இப்பதானே பார்த்தோம், அதோட கெப்பாசிட்டி. ஒரு டிரான்ஸ்மிஷன் லைனோட கெப்பாசிட்டி தான் சர்ஜ் இம்பிடன்ஸ் லோடிங். ஸோ அதுக்கு ஈக்குவலா லோட் பண்றப்போ என்னோட சென்டிங் எண்ட்ல இருந்த வோல்டேஜ் என்னோட ரிசீவிங் எண்ட்ல இருந்த வோல்டேஜும் சேமா இருக்கும். ஓகேயா? ஸோ இதை எப்படி நான் சொல்றேன் சார்? அதாவது ஒரு டிரான்ஸ்மிஷன் லைனோட லோடிங் சர்ஜ் இம்பிடன்ஸ் லோடிங்கா இருக்குன்னா அதை நான் எதை பேஸ் பண்ணி சொல்றேன்னா சிம்பிளா எழுதுறேன். ஸோ என்னோட லோடிங் லைன் லோடிங், ஓகே, டிரான்ஸ்மிஷன் லைனோட லோடிங் இஸ் ஈக்குவல் லெஸ்ஸர் தேன் சர்ஜ் இம்பிடன்ஸ் லோடிங். இப்போ பாருங்க, லெஸ்ஸர் தேன் சர்ஜ் இம்பிடன்ஸ் லோடிங்கா இருந்தா ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு லைனோட லோடிங் சர்ஜ் இம்பிடன்ஸ் லோடிங்க்கு கீழே இருக்குதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா so it has excess of reactive power. so அதிகமான reactive power இருக்குன்னா receiving end voltage is greater than, so VR is greater than VS. ஓகேயா? so என்னோட லோடிங் சர்ஜ் இம்பிடன்ஸ் லோடிங்க்கு கம்மியா இருந்துச்சுன்னா என் டிரான்ஸ்மிஷன் லைன்ல அதிகமான ரியாக்டிவ் பவர் இருக்கும். ஸோ அதிகமான ரியாக்டிவ் பவர் இருக்கிறதுனால ரிசீவிங் எண்ட் வோல்டேஜ் கிரேட்டர் தேன் த சென்டிங் எண்ட் வோல்டேஜ் தான் இருக்கும். ஸோ அதுவே லைனோட லோடிங் இஸ் கிரேட்டர் தேன் சர்ஜ் இம்பிடன்ஸ் லோடிங்கா இருந்தா okay, the line loading is greater than the surge impedance loading இருந்தா it is a deficit of reactive power. so actually நான் அதிகமான reactive power எடுக்கிறேன். இதுக்கு என்ன அர்த்தம்னா லைன் லோடிங்னா என்னப்பா, நான் வந்து அதிகமான reactive power எடுக்கிறேன்னு அர்த்தம். ஓகேயா? so load பண்றோம்னாலே which mean reactive power தான் நம்ம மீன் பண்றோம். ஓகேயா? சோ அப்போ என்னோட கெபாசிட்டியை விட என்னோட சர்ஜ் இம்பிடன்ஸ்ன்றது தான் கெபாசிட்டி, அதோட விட நான் அதிகமா லோட் பண்ணேன்னா டெபிசிட், கரெக்டா, குறைவு. சோ இந்த கேஸ்ல VR is lesser than VS ஆ இருக்கும். சோ லைன் லோடிங் ஈக்குவலன்ட் டு சர்ஜ் இம்பிடன்ஸ் லோட் ஆகுதுன்னா equal to surge impedance loading. So line loading is equivalent to surge impedance loading na, so perfect ah irukum sir, VR um VS um equal ah irukum, there is no excess or deficit. Okay, excess um illa deficit um illa. So line loading ah poruthu dhaan enoda reactive power irukum. Okay, so நீங்க அதிகமா லோட் பண்றீங்கன்னா வோல்டேஜ் குறையுதுன்னு நான் சொல்றேன்ல, இதுதான் இந்த கேஸ். நீங்க கம்மியான லோட் பண்றீங்கன்னா என்ன ஆகுதுன்னு அர்த்தம், வோல்டேஜ் எக்ஸஸ் ஆகுதுன்னு அர்த்தம். நீங்க ஈக்குவலான லோட கொடுத்தீங்கன்னா வோல்டேஜும் ஈக்குவலா இருக்கும். கரெக்டா? இந்த given questionல என்ன சொல்றாங்க, if the loading of the line corresponding to the surge impedance loading, ஒரு டிரான்ஸ்மிஷன் லைனோட லோடிங் சர்ஜ் இம்பிடன்ஸ் லோடிங்க்கு ஈக்குவலா இருக்கு, so அப்போ receiving end voltage என்னவா இருக்கும், it is never be greater than or it never be lesser than, none of the above is not the answer, it is equal to the sending end voltage, the answer. புரியுது தானப்பா? ஒரு லைனோட லோடிங்கும் சர்ஜ் இம்பிடன்ஸ் லோடிங்கும் நீங்க பேஸ் பண்ணி தான் ஸோ அந்த லைன்ல நம்ம கரெக்டான ரியாக்டிவ் பவரை எடுக்கிறோமா இல்லை கம்மியான ரியாக்டிவ் பவரை எடுக்கிறோமா இல்லை கரெக்டான ரியாக்டிவ் பவர் எடுக்கிறோமான்றது இதை பேஸ் பண்ணி தான் சொல்றோம். அதனால தான் நம்ம சர்ஜ் இம்பிடன்ஸை கண்டுபிடிக்கிறோம்ப்பா. ஸோ ஒரு சர்ஜ் இம்பிடன்ஸ் கண்டுபிடிச்சு சர்ஜ் இம்பிடன்ஸ் லோடிங் எதுக்கு கண்டுபிடிக்கிறோம்,
ஒரு டிரான்ஸ்மிஷன் லைனோட கெப்பாசிட்டி. ஓகே, ஸோ ஒரு டிரான்ஸ்மிஷன் லைனுக்கு இவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குப்பா, அது தெரிஞ்சாதான் அந்த அளவுக்கு என்னால் எடுக்கவும் முடியும், இல்லை அதை விட கம்மியாகவும் எடுக்க முடியும். ஸோ அதனால தான் நம்ம சர்ஜ் இம்பிடன்ஸ் லோடிங்னா என்னன்னு பார்க்குறோம். ஸோ சர்ஜ் இம்பிடன்ஸ் லோடிங்க்கு ஈக்குவலாக கொடுத்தா சென்டிங் எண்ட் வோல்டேஜும் ரிசீவிங் எண்ட் வோல்டேஜும் சேமாக இருக்கும். ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் போகலாமா? இது புரியுதுல்ல? சென்டிங் எண்ட் வோல்டேஜ் ரிசீவிங் எண்ட் வோல்டேஜ்னா என்னன்னு கன்ஃபியூஸ் பண்ணிக்க மாட்டீங்கல்ல. அதாவது ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன் இருக்கு. ஸோ இது வந்து எய்தர் 110 kVயோ 230 kVயோ. ஓகே, see இது ஒரு 230 kVயா இருந்துச்சுன்னா ரிசீவிங் எண்ட்ல 230 kVயே கிடைக்குமான்னா டெஃபினட்டா எல்லா கேஸ்லயும் கிடைச்சிராதுப்பா. ஓகேயா? இது எதெல்லாம் டிபெண்ட் பண்ணிருக்குன்னா டிரான்ஸ்மிஷன் லைன்ல இருக்கிற R, L, G, C இந்த எல்லா பாராமீட்டர்ஸை பொறுத்து இருக்கும். இந்த டிரான்ஸ்மிஷன் லைனோட இந்த சென்டிங் எண்ட் வோல்டேஜ் நீங்க 230 kV கொடுத்தாலும் இங்க ரிசீவிங் எண்ட்ல அதே 230 kV கிடைக்கும் அப்படின்றத நம்மளால டிட்டர்மைனா சொல்ல முடியாது. அதை தான் இந்த இடத்துல இருக்கிற R, L, G, C வந்து டிசைட் பண்ணுது. அதை நீங்க வந்து என்ன பண்ண முடியும், அந்த டிரான்ஸ்மிஷன் லைனுக்கு லோடிங் கெப்பாசிட்டியை கண்டுபிடிக்கிறீங்க, இந்த டிரான்ஸ்மிஷன் லைனோட சர்ஜ் இம்பிடன்ஸ் லோடிங்கை கண்டுபிடிக்கிறீங்க. சர்ஜ் இம்பிடன்ஸ் லோடிங்கை கண்டுபிடிச்சு அதுல இருந்து தான் நீங்க என்ன பண்றீங்க, இந்த டிரான்ஸ்மிஷன் லைனோட வோல்டேஜை கம்மியாகவும் என்னால பண்ண முடியும். ஸோ இங்க 230 kV இருக்கா, இங்க 200 kVயும் வரும், இல்ல இந்த இடத்துல 250 kV கூட வரும். சார் உங்களுக்கு டவுட் வரலாம், இங்க தான் டிரான்ஸ்ஃபார்மர் கூட இல்லையே, எப்படி இந்த வோல்டேஜ் ஸ்டெப் அப் ஆர் ஸ்டெப் டவுன் ஆகுதுன்னு சொல்லிட்டு. எல்லாமே இந்த இடத்துல நீங்க டிரான்ஸ்மிஷன் லைனோட லோடு கனெக்ட் பண்றீங்க பாருங்க. திஸ் இஸ் லோட், ரைட்? ஓகே, அந்த லோடை டிசைட் பண்ணது தான். ஓகேயா? ஸோ இது எல்லாமே அதை டிபெண்ட் பண்ணது தான். அடுத்த நெக்ஸ்ட் क्वेश्चन. நெக்ஸ்ட், கொரோனா லாசஸ் கேன் பி ரெடியூஸ்டு பை த யூஸ் ஆஃப் ஹாலோ கண்டக்டர் பிகாஸ். ஹாலோ கண்டக்டரை யூஸ் பண்ணோம்னா கொரோனா லாசஸ்ன்றது குறையுதாம்பா. ஸோ எதுக்காக அப்படின்னு கேட்குறாங்க. ரீசன், த கொரோனா லாஸ் கேன் பி ரெடியூஸ்டு பை த யூஸ் ஆஃப் ஹாலோ கண்டக்டர் பிகாஸ். எதுக்காக ஹாலோ கண்டக்டர் யூஸ் பண்றதுனால கொரோனா லாசஸ் குறையுது? ஃபார் பெட்டர் வென்டிலேஷன் இந்த கண்டக்டர். கண்டக்டர்ல பெட்டர் வென்டிலேஷன் இருக்கிறதுனால கொரோனா லாஸ் குறையுமா? கிடையாது. கொரோனா லாஸ்ன்றது பொதுவா எதனாலப்பா வந்துச்சு? excess of electric stress in conductor. கண்டக்டர்ல இருக்கிற அதிகபட்சமான ஒரு எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ் தான் ரீசன். ஓகே, கண்டக்டரோட எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ் தான் இதுக்கான ஒரு ரீசன். ஸோ அடுத்ததா இங்க என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபார் a given cross section area the radius of the conductor is increased. ஸோ எஸ், ஹாலோ கண்டக்டர் யூஸ் பண்ணா என்ன பார்த்தோம் சார்? ஹாலோ கண்டக்டரோட மெயின் மோட்டோவே ரேடியஸை இன்க்ரீஸ் பண்றது தான். கரெக்டா சார்? இவ்வளோ பெரிய கண்டக்டரு, பட் ஆனால் அதில் ஏரியா, கண்டக்டிங் ஏரியான்னு பார்த்தா இதுதான். ஸோ இப்போ பாருங்க, கண்டக்டிங் ஏரியா இதுதான், பட் ஆனால் ரேடியஸ், கண்டக்டரோட ரேடியஸ் அதிகமாகுது. ஓகேயா? ஸோ வென்எவர் நம்ம பார்த்தோம், ஸோ ரேடியஸ் இன்க்ரீசஸ், எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ் என்னவாகும்? டிக்ரீசஸ். புரியுது தானப்பா? ஸோ இந்த அளவு இருக்கிற ஒரு ஏரியால நீங்க போறதுக்கும் இவ்வளோ பெரிய ஏரியால இருந்து போறதுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ எப்பெல்லாம் நமக்கு ரேடியஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுதோ எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ் குறையுது. ஸோ கரெக்டா, அப்போ இந்த பாயிண்ட் வந்து கரெக்டா இருக்கு. ஓகே, அப்போ என்னோட ஹாலோ கண்டக்டரை யூஸ் பண்றதுனால ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகுது, therefore என்னோட எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ் குறையுது, therefore கொரோனா லாசஸ் குறையுது. அண்ட் கரண்ட் டென்சிட்டி இஸ் ரெடியூஸ்டுன்னு சொல்றாங்க. கரண்ட் டென்சிட்டி பொறுத்த வரைக்கும் அதுல பெரிய சேஞ்சஸ் இல்லை. ஓகேயா? ஸோ எடி கரண்ட் எலிமினேட்டட், இதுவும் கரெக்டான ஒரு திங் கிடையாது. ஓகேயா? ஸோ இது ஒரு பர்ஃபெக்டா மீன் ஆகுது. ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகுது, கரண்ட் டென்சிட்டி ஹாலோ கண்டக்டர் யூஸ் பண்ணாதான் குறையுமா? ஸோ மற்ற எத்தனை மெத்தட்லன்னா நம்ம குறைச்சிருக்கலாம். ஹாலோ கண்டக்டரை யூஸ் பண்றதுக்கான ஒரு மெயின் மோட்டோவே அதோட ரேடியஸ் இன்க்ரீஸ் பண்றோம். ஸோ ரேடியஸ் இன்க்ரீஸ் பண்றது தான் அதோட மெயின் மோட்டோ. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட் சுச்சி. ஸோ நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம்ல. அடுத்ததா, ஸோ எக்ஸ்பேண்டட் ஏசிஎஸ்ஆர். ஏசிஎஸ்ஆர்னா நம்ம கிளாஸ்ல பார்த்துருப்போம். ஏசிஎஸ்ஆர்னா என்னப்பா? ஸ்டீல் ரெயின்ஃபோர்ஸ்டு அலுமினியம் கண்டக்டர்.
ஓகே, ACSR கண்டக்டருக்கு என்ன நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீல் ரெயின்ஃபோர்ஸ்டு அலுமினியம் கண்டக்டர். ஸோ இந்த கண்டக்டர் என்னப்பா பண்ணியிருக்கோம்? ஸோ மிடில் மட்டும் நம்ம ஸ்டீல் யூஸ் பண்ணிருப்போம், அதுக்கு வெளியே இன்சுலேஷன்ஸ் இருக்கும், அதுக்கும் வெளியே பார்த்தீங்கன்னா அலுமினியம் கண்டக்டர்ஸ் இருக்கும். ஸோ இது வரைக்கும் இன்சுலேஷன் தான். ஸோ இதுக்கு மேலே அலுமினியம் இருக்கும். ஓகே, இதுதான் என்னோட ACSR கண்டக்டர். இது என்னப்பா போட்டிருக்காங்க? a larger diameter individual strands for a given cross section of the aluminum strand. larger diameter individual strands for a given cross section of the aluminum strand. அடுத்ததா larger diameter of the central steel strand and for a given overall diameter of the strand. At the larger diameter of aluminum strands only in the given overall diameter. I filter between, இது ஒரு தவறான பாயிண்ட், இது பெர்ஃபெக்ட்டா மீன் பண்ணல. இங்க பாருங்களேன், இதுல எந்த ஸ்டாண்டோட டயாமீட்டர் அதிகமா இருக்கும் அப்படின்றத பத்தி தான் அவங்க சொல்றாங்க. larger diameter of the central stand. central standன்றது it is steel. ஓகேயா, சென்ட்ரல்ன்றது which is steel. ஸோ மற்றது எல்லாமே அலுமினியம். ஸோ ஸ்டீலோட ரேடியஸ் அதோட டயாமீட்டர் தான் ரொம்ப அதிகம் when compared to the அலுமினியம்ஸ். ஓகேயா, அலுமினியமோட டயாமீட்டர்ன்றது சின்னதாக இருக்கும்ப்பா. ஸோ சென்ட்ரலில் இருக்கு பாருங்க ஸ்டீல், அதோட டயாமீட்டர் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ எதுக்காக அந்த சென்ட்ரலில் இருக்கிற அந்த அலுமினியமோட டயாமீட்டர் ஸ்டீலோட டயாமீட்டர் அதிகமாக இருக்கணும்னா டு கிவ் த டென்ஷன். ஸோ அதிகமான டென்ஷன் நம்ம ஆகக்கூடாது, அதாவது அந்த கண்டக்டர் ரொம்ப சேக் ஆகக்கூடாது இல்லப்பா. ஸோ டென்ஷன் வந்து அதிகமாச்சுன்னா சேக் வந்து கம்மியாகும். கரெக்டா, டென்ஷன் வந்து அதிகமாச்சுன்னா ஒரு கண்டக்டரோட டென்ஷன் அதிகமா இருக்குன்னா சேக் வந்து கம்மியாகும். ஸோ அப்போ அந்த இடத்துல அந்த கண்டக்டர்ல சேகை வந்து கம்மி பண்ணணும்னா அதுக்கு ரொம்ப அதிகமான ரொம்ப கம்மியான டென்ஷன் இருக்கணும், ரைட்? சாரி, சேக் வந்து கம்மி ஆகணும்னா டென்ஷன் அதிகமா இருக்கணும். டென்ஷன் அதிகமா இருக்கணும்னா அப்போ அது வந்து லார்ஜர் டயாமீட்டரா இருக்கணும். ஸோ எப்பவுமே ஸ்டீல், அதுக்குள்ள இருக்கிற ஸ்டீல் லார்ஜர் டயாமீட்டராகவும் அதுல வெளியே இருக்கிற அந்த அலுமினியம் கண்டக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் அது எல்லாமே ஸ்மாலர் டயாமீட்டராகவும் இருக்கும். ஓகேயா, ஸோ இந்த இடத்துல லார்ஜர் டயாமீட்டர் இண்டிவிஜுவல் ஸ்டாண்ட்ஸ்ன்னு சொல்றாங்க, தட் இஸ் ராங். லார்ஜர் டயாமீட்டர் ஆஃப் சென்ட்ரல் ஸ்டாண்டு கரெக்ட் அண்ட் ஆஃப் அ கிவன் ஓவரால் டயாமீட்டர் ஆஃப் த கண்டக்டர். ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஓகே, மற்றது எல்லாமே இட் இஸ் ராங் தான். So next question, when bundled conductors are used in place of single conductors. Sir, ஒரு single conductors யூஸ் பண்ற இடத்துல bundle conductors யூஸ் பண்றோம். When bundled conductors are used in place of single conductors, the effective inductance and capacitance respectively. So inductanceum capacitanceum என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்கப்பா. ஓகேயா, ஸோ ஒரு பண்டில் கண்டக்டர் யூஸ் பண்றீங்க சிங்கிள் கண்டக்டர்ஸ்க்கு பதிலா. ஸோ அப்போ அந்த இடத்துல இண்டக்டன்ஸும் கெப்பாசிட்டன்ஸும் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ இப்போ பாருங்க, சிங்கிள் கண்டக்டர்னா இது தானே சிங்கிள் கண்டக்டர். ஸோ இப்போ பாருங்க, இதோட ரேடியஸ் என்ன? திஸ் வாட் இஸ் த ரேடியஸ்? ரேடியஸ் 1 சென்டிமீட்டர் அப்படின்னு எடுத்துக்கலாம். இது சிங்கிள் கண்டக்டரா? அதுவே பண்டில் கண்டக்டர்னா இந்த ஒரு கண்டக்டரை நம்ம 2 கண்டக்டரா கட் பண்ணி வச்சிருவோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் பண்டில் கண்டக்டர். இந்த 2 கண்டக்டரும் ஸ்பேஸாரால நம்ம ஸ்பிளிட் பண்ணி வச்சிருப்போம். இப்போ இதோட ரேடியஸ் என்னன்னா திஸ் இஸ் த ரேடியஸ். ஸோ இப்போ இந்த ஹோல் கண்டக்டரோட ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகுது 5 சென்டிமீட்டர். இப்போ பாருங்க, நம்ம ஆல்ரெடி தெரியும் ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா GMR இன்க்ரீசஸ். ஓகேயா, ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா GMR இன்க்ரீஸ் ஆகும் சார். அப்போ தேர்ஃபோர் நம்ம GMR இன்க்ரீஸ் ஆகுதுன்னா எதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு நான் சொல்றேன். ஓகே, இப்போ GMR இன்க்ரீஸ் ஆகுமா? பண்டில் கண்டக்டர் போறதுனால ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகும், அதனால GMR இன்க்ரீஸ் ஆகும். அடுத்ததா இண்டக்டன்ஸ் L is equivalent to 0.2 ln. இன்னைக்கு கிளாஸ்ல தான் நம்ம பார்த்தோம். ஸோ கரெக்டாக இண்டக்டன்ஸ் இப்படி தான் எழுதுவோம், 0.2 ln ஆஃப் GMD by GMR. ஓகேயா, ஸோ இப்போ பாருங்க, டினாமினேட்டர் GMR எங்க இருக்கான்? டினாமினேட்டர்ல இருக்கான். டினாமினேட்டர் இன்க்ரீஸ்னா
இந்த இண்டக்டன்ஸ் L வந்து டிக்ரீஸ் ஆகும். அப்போ therefore inductance decreases. ஓகே, டினாமினேட்டர் இன்க்ரீஸ் ஆனதுனால இண்டக்டன்ஸ் டிக்ரீசஸ். இந்த இடத்துல பாருங்க, the effective inductance and capacitance தான் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் இண்டக்டன்ஸ், அடுத்ததா கெப்பாசிட்டன்ஸ். ஸோ இப்போ இண்டக்டன்ஸ் டிக்ரீசஸ், இன்க்ரீசஸ் போட்டிருக்கு தப்பு, ரிமைன்ஸ் தப்பு, டிக்ரீசஸ். ஸோ இந்த ஆப்ஷன் பிஓ சிஓ தான். ஸோ அடுத்ததா என்னப்பா சொல்லியிருக்காங்க, ரிமைன்ஸ் அன்அஃபெக்டடா சார். இண்டக்டன்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுது, கெப்பாசிட்டன்ஸ் அன்அஃபெக்டட்னு சொல்றாங்க. இப்போ கெப்பாசிட்டன்ஸ்க்கு எழுதுவோமே, கெப்பாசிட்டன்ஸ் எப்படி எழுதலாம், கெப்பாசிட்டன்ஸ் C is equivalent to 0.2 ln of 0.2 divided by ln of GMD by GMR. ஓகே, சரி இந்த கேஸ்ல என்னோட GMR அதிகமாச்சு அப்படின்னா கெப்பாசிட்டன்ஸ் அதிகமாகும். ஓகே, whenever GMR increases, capacitance increases. ஸோ ஒரு டிரான்ஸ்மிஷன் லைனோட கெப்பாசிட்டன்ஸ் அதிகமாகும்பா. ஓகே, இப்போ பாருங்க இந்த given கொஸ்டினுக்கு, when bundle conductors are used, inductance decreases and capacitance is increases. அப்போ ஆப்ஷன் சியும் கிடையாது. ஓகே, ஸோ ரெண்டுமே அஃபெக்ட் ஆகும், ஒன்று மட்டும் அஃபெக்ட் ஆகும்னு நான் சொல்லலை, ரெண்டுமே அஃபெக்ட் ஆகும். அப்போ அதை தெரிஞ்சாலே ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, ரிமைன்ஸ் அன்அஃபெக்டட்னு போட்டிருக்காங்க, தட் இஸ் ராங். கிளியரா? ஸோ இப்போ எப்பெல்லாம் உங்களுக்கு ரேடியஸ் அதிகமாகுதோ அப்போ எல்லா இடத்துலையும் இண்டக்டன்ஸ் கம்மியாக இருக்கும், கெப்பாசிட்டன்ஸ் அதிகமாக இருக்கும். ஓகேயா? ஸோ புரியுதப்பா? ஸோ இதில் எதனா டவுட் இருக்குங்களா? ஓகேயா? ஸோ எப்பெல்லாம் நமக்கு ஜிஎம்ஆர் இன்க்ரீஸ் ஆகுதோ அப்பெல்லாம் என்னோட எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ் குறையும். எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ் குறையுது அப்படின்னா என்ன அர்த்தம்ப்பா, கொரோனா வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ ஓகேயா, ஜிஎம்ஆர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, சிம்பிளா எல்லா இடத்துலையும் இது யூஸ் ஆகும். ஜிஎம்ஆர் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இண்டக்டன்ஸ் குறையும், கெப்பாசிட்டன்ஸ் கூடும். ஓகேயா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம்ல. Okay, a three-phase transmission line conductors were arranged in a horizontal spacing. So horizontal spacing la arrange பண்ணிருக்காங்களா? Horizontal spacing na இப்படி தானே. So என்ன conductor, three phase. Okay, A phase, B phase, C phase. Okay, this is the horizontal na. So horizontal spacing. So in the distance வந்து D, in the distance வந்து D na, in the distance is 2D. Okay, three phase transmission line conductors were arranged in horizontal spacing with D as the distance between the adjacent conductors. If these conductors are rearranged to a, so rearrange பண்றாங்க, இப்படி இருக்கிற ஒரு கண்டக்டரை equilateral triangle arrange பண்றாங்க with a side of D. இப்படி இருந்தவனை, so அப்படி இருந்தவனை இப்படி arrange பண்றாங்க. ஓகே, ஸோ இப்படி அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ இப்படி அரேஞ்ச் பண்ணுறதுனால என்னென்ன சேஞ்சஸ் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சார் இப்போ பாருங்களேன், இந்த கேஸில் என்னோட ஜிஎம்டி நீங்கள் கிளாஸில் கால்குலேட் பண்ணியிருப்பீங்க. ஜிஎம்டி ஆஃப் அன்சிமெட்ரிக்கல் ஸ்பேசிங் இஸ் கிரேட்டர் தேன் த ஈக்குவிலேட்டரல் ஸ்பேசிங். ஓகே, அதாவது ஜிஎம்டி ஆஃப் ஹரிசாண்டல் ஸ்பேசிங்கிறது, ஜிஎம்டி ஆஃப் ஹரிசாண்டல் நம்ம கிளாஸில் கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஜிஎம்டி ஆஃப், ஸோ ஹரிசாண்டல் எப்பவுமே ஈக்குவிலேட்டருக்கு கம்மியாக தான் இருக்கும், அதிகமாக தான் இருக்கும். ஈக்குவிலேட்டரில் விட என்னோட ஹரிசாண்டலோட ஜிஎம்டின்றது அதிகமாக இருக்கும். ஓகே, சி எக்ஸாம்பிள், இவனுக்கு 2 கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இவனுக்கு வந்து ஜிஎம்டி 1 தான் கிடைக்கும், இல்லை 1.5 தான் கிடைக்கும். ஓகே, ஸோ இவனுக்கு 2D அப்படின்னா இவனுக்கு 1.5D அப்படின்றது தான் ஆன்சராக இருக்கும். ஸோ இப்போ பாருங்க, ஸோ இதிலிருந்து எனக்கு என்ன தெரியுது, ஜிஎம்டி டிக்ரீஸ் ஆச்சு. ஸோ இது ஒரு ஹரிசாண்டல் ஸ்பேசிங்ல இருந்து ஈக்குவிலேட்டரல் ஸ்பேசிங்கா மாறுறதுனால ஜிஎம்டி டிக்ரீஸ் ஆகுது. அப்போ ஜிஎம்டி டிக்ரீஸ் ஆகுது சார். ஓகே, அப்போ ஜிஎம்டி டிக்ரீஸ் ஆகுதுன்னா இண்டக்டன்ஸ் என்ன ஆகும், எஸ் டிக்ரீசஸ். ஜிஎம்டி டிக்ரீஸ் ஆச்சுன்னா இண்டக்டன்ஸ் கண்டிப்பாக டிக்ரீஸாக இருக்கும். இந்த கிவன் கொஷினில் பாருங்க, இண்டக்டன்ஸை பற்றி என்ன கொடுத்துருக்காங்க. ஸோ
GMD decreases, inductance definitely decreases. Capacitance and inductance will increase. தப்பு. Capacitance will increase, inductance decreases. இது கரெக்டா இருக்கு. Capacitance and inductance will remain same. தப்பு. Capacitance will decrease and inductance will increase. அப்ப definitely இந்த ஒரே ஒரு ஸ்டேட்மென்ட் வச்சு என்னால ஈஸியா ஆன்சர் பண்ண முடிஞ்சிச்சு. ஓகேயா? புரியுது என்னப்பா? சோ எப்பவுமே என்னோட இந்த சிமெட்ரிக்கல் ஸ்பேசிங்க்கு GMD ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும் when compared to the horizontal spacing. equilateral distance இருந்தா GMD கம்மிப்பா. equilateralக்கு தாண்டி போச்சுனாலே GMD அதிகம். சோ அப்ப GMD அதிகமா ஆகுது. போன கேஸ்ல அதிகமா இருந்தது. ஓகேயா? horizontal spacing இருந்தப்ப 2D இருந்தது. இந்த முறை 1.5D குறைஞ்சிருக்கு. GMD குறைஞ்சிச்சுன்னா நமக்கு தெரியும் inductance குறைஞ்சிரும். ஓகேயா? சோ GMD குறையுது நியூமரேட்டர்ல இருக்கா, therefore இண்டக்டன்ஸும் குறைஞ்சிருவான். ஓகே, அப்ப ஆப்ஷன் B தான் நமக்கு ஆன்சர். ரிமைனிங் திங்ஸ் ஆர் ராங். புரியுது இல்ல? இதுவுமே உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதா? சோ இதனால தான் நான் உங்களுக்கு அந்த GMD கான்செப்ட சொன்னேன். ஓகேயா? GMD ஆஃப் ஹாரிசான்டல் ஸ்பேசிங், GMD ஆஃப் ஈக்குவலேட்டரல் ஸ்பேசிங் நீங்க போய் பாருங்க, நோட்ஸ்ல இருக்கும்ல. ஸோ அதை பார்த்தீங்கன்னா என்னோட ஹரிசான்டல் ஸ்பேசிங்கிறது தான் அதிகமாக இருக்கும், ஈக்குவலேட்டரல் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அப்போ GMD கம்மியாகுதுன்னா இண்டக்டன்ஸ் கம்மியாயிடும். தட்ஸ் இட். ஆப்ஷன் பார்த்தா ஒன்று தான் இருக்கு, மேட்ச் ஆயிடுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட், அலுமினியம் இஸ் த மோஸ்ட் காமன்லி யூஸ்டு கண்டக்டர்ஸ் இன் த டிரான்ஸ்மிஷன் லைன் காப்பர் தென் காப்பர். ஸோ அலுமினியம் தான் நம்ம டிரான்ஸ்மிஷன் லைன்ல யூஸ் பண்றோம். ஸோ காப்பரை விட எதுக்காகப்பா? Because of its more conductivity. Aluminium oda conductivity adhigama, copper oda conductivity adhigama. Copper is more conductivity. Correct? Copper is more conductive than aluminium. But still nama copper use பண்றதில்ல. So எதுக்காக? It has tensile strength more. Aluminium oda tensile strength ரொம்ப கம்மி. Okay, அடுத்ததா இது காஸ்ட்லியரா இருந்தா நாம யூஸே பண்ணிருக்க மாட்டோமே. Yes, it is lighter than the அலுமினியம், காப்பர். கரெக்டா? காப்பரை விட அலுமினியமோட வெயிட் கம்மி. ஸோ தேர்ஃபோர் இதுல வந்து என்னோட டவருக்கான ஸ்ட்ரென்த்தை நம்ம அதிகமா கொடுக்க வேணாம். அட் த சேம் டைம் சேம் ரெசிஸ்டிவிட்டி அச்சீவ் பண்ணணும்னா காப்பரோட டயாமீட்டரை விட அலுமினியம் கண்டக்டர்ஸோட டயாமீட்டர்ஸ் அதிகமா தேவைப்படும். அப்ப அலுமினியம் கண்டக்டர்ஸ் அதிகமான டயாமீட்டர் இருக்கிறதுனால ரேடியஸ் அதிகமாகும். ஸோ இப்போ அலுமினியம் கண்டக்டர்ஸ் ரேடியஸ் அதிகமானதுனால கொரோனா லாஸ் குறையும். ஓகே, ஸோ இது ஒரு மேஜர். கரெக்டா? அப்போ வெயிட் குறையுது, கொரோனா லாஸ் குறையுது. இதுதான் மேஜர் அட்வான்டேஜஸ் ஓவர் த அலுமினியம், காப்பர் ஓவர் த காப்பர். காப்பரை கம்பேர் பண்றதுக்கு அலுமினியம்ல இவ்வளவு பெரிய அட்வான்டேஜஸ் இருக்கு. ஸோ புரியுது தானே? ஸோ லைட்டரும் கூட சேம் ரெசிஸ்டிவிட்டியை நீங்க அச்சீவ் பண்ணணும்னா அலுமினியம் கண்டக்டர்ஸ் காப்பர் கண்டக்டர்ஸை விட அதிகமான திக்னஸ் இருக்கும். ஓகே, அதனால ரேடியஸ் அதிகமாகும். ரேடியஸ் அதிகமானாலே GMR அதிகமாகும், கொரோனா லாசஸ் குறையும், எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ் குறையும். இவ்வளவு பாயிண்ட்ஸ் இருக்கு. ஓகே, அடுத்ததா சார் இதை நம்ம கிளாஸ்ல பார்த்திருப்போம், டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்ட்ராண்ட்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஸோ கிளாஸ்லயே நம்ம எழுதியிருக்குமா சார்? டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்ட்ராண்ட்ஸ் எப்படி எழுதியிருப்போம்? நம்ம NS அப்படின்னு சொல்லி எழுதியிருப்போம். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்ட்ராண்ட்ஸ் NS is equivalent to 1 plus 3L into L minus 1. கரெக்டா? நம்ம கிளாஸ்ல இதுதானே எழுதணும். ஸோ 1 plus 3L into L minus 1. சார் இங்க என்ன சார் கொடுத்துருக்காங்க? இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா? ஜஸ்ட் சேம் தான் சார். 3L ஸ்கொயர் இதை வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, 3L ஸ்கொயர் மைனஸ் 3L. ஸோ இங்க x எடுத்திருக்காங்க, டேக் இட் இஸ் x. அப்ப 3x ஸ்கொயர் மைனஸ் 3x plus 1. அவ்வளவுதான். இது இருக்கா பாருங்க, 3x ஸ்கொயர் மைனஸ் 3x plus 1. எஸ், ஆப்ஷன் டி. ஸோ இப்போ மற்றதெல்லாம் தப்பு. நம்ம கிளாஸ்ல இந்த ஃபார்ம்லாம் எழுதணும்ப்பா. ஸோ ஜஸ்ட் அதை வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, உள்ள மல்டிப்ளை பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போ இதையுமே ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். எஸ் பாலாஜி கரெக்ட். ஓகே, ஸோ டி வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாங்களா? அடுத்ததா, ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் ACSR கண்டக்டர்ஸ் வித் 7 strands of steel and 24 strands of aluminum. சரி, இந்த மாதிரி 24 strands இருக்கு அலுமினியம்ல அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதோட டினோஷன் எப்படி இதை டினோட் பண்ணுவாங்கன்னு தான் கேட்குறாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்டாண்டர்ட் கண்டக்டர்ஸை பார்த்தோம்ல, ஸோ இத்தனை ஸ்ட்ராண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதை எப்படி டினோட் பண்ணணும்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ இது ஈஸி தான்ப்பா.
இது எப்படி நம்ம டினோட் பண்றது? எப்பவுமே ஸ்மாலர் டயாமீட்டரை நியூமரேட்டர்லையும் லார்ஜர் டயாமீட்டரை நம்ம டினாமினேட்டர்லையும் போடணும். ஓகேயா? ஸோ ஓகேயா? எஸ் 24 into 7 தான், 24/7 தான், 24 into 7 கிடையாது, 24/7. ஓகேயா? ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் ஏஎஸ்ஆர் கண்டக்டர் வந்து இப்படி தான் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். 24 அலுமினியம் ஸ்டாண்ட் இருக்கு, அதை வந்து 7 ஸ்டீல்ஸ் இருக்கு, ஸ்டீல் வித் 7 ஸ்டீல் ஸ்டாண்ட்ஸ் இருக்கு. இப்படி தான் நீங்கள் போடணும். அலுமினியம் தான் நமக்கு டயாமீட்டர் கம்மியாக இருக்கும், ஸ்டீல் தான் ரொம்ப டயாமீட்டர்ஸ் அதிகமாக இருக்கும். 24/7 அப்படின்றதான் இதோட ரெப்ரசன்டேஷன்ஸ். அப் டு திஸ் கிளியர் தானப்பா? ஓகேயா? அப் டு திஸ் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கப்பா. ஓகேயா? ஸோ இந்த இடத்துல பவர் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்மிஷனில் இந்த டைப் ஆஃப் கண்டக்டர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். டைப் ஆஃப் கண்டக்டர்ஸை நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஜிஎம்டி ஜிஎம்ஆர்ஸ்ன்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த முறை 30 கொஷின் இருக்குது. டெஃபினட்டாக நமக்கு ஜிஎம்டி ஜிஎம்ஆர்லாம் டச் பண்ணுவாங்க. ஏன்னா இது நிறைய பிஎஸ்யூ நிறைய எக்ஸாம்ஸில் ஈவன் எஸ்எஸ்சி ஜேஇலுமே நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் ஜேஇ கொஷின்ஸு நிறைய நமக்கு இருக்கும். ஓகே, அதனால் அதையும் டச் பண்ணி தான் ஆகணும். அதையும் நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த இண்டக்டன்ஸ் கெப்பாசிட்டன்ஸ் கால்குலேஷன், இந்த பேசிக் ஃபார்முலாஸு, ஜிஎம்ஆர் அதிகமாச்சுன்னா கொரோனா லாசஸ், இந்த திங்ஸ் எல்லாமே செக் பண்ணி வச்சுக்கோங்க. தியரிட்டிக்கலாக கேட்க முடியும் இந்த இடத்துல. ஸோ கான்செப்ட்ஸ் நிறைய இருக்கும், பட் அதை தியரிட்டிக்கலாக ஃப்ரேம் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஐ ஹோப் இந்த செஷன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மோர் டிஸ்கஷன்ஸ்லாம் நம்ம மீட் பண்ணுவோம். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். இட் மேபி அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூப்பா. நெக்ஸ்ட்டு கிளாஸ் டைமிங் வந்து நமக்கு 6:30பா. ஓகே, இண்டக்ஷன் மெஷின்ஸ் கிளாஸு. ஓகே, ஸோ நம்ம 6:30